தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வெளிப்படுத்தல் 21:4 வாசிக்கிறோம். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியானது கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். பரலோகத்துக்கு செல்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் 3 ஆச்சரியமான சம்பவங்கள் காத்திருக்கின்றன. என்ன சம்பவம் என்று எண்ணி பார்க்கும்போது, முதலாவது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், நித்திய வாழ்க்கையை பெறும்படி நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது ஒரு பெரிய ஆச்சரியம். இரண்டாவதாக ஆச்சரியம் என்னவென்று பார்க்கும்போது, நீங்களும் நானும் பார்த்திராத சிலர் அங்கிருப்பது மிகுந்த ஆச்சரியம். மூன்றாவதாக பரலோகத்திற்கென்று வருவார்களென நாம் நினைத்திருந்த சிலர் அங்கு இல்லாமல் இருப்பது, இந்த பரலோகத்துக்கு சென்றதும் பலவித உணவுகளுக்கு நீங்கள் நாளும் ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ரட்சிக்கப்படாதோர் ஊற்றெழுப்பட்டு அக்கினி கடலில் இறுதியாக அழிக்கப்பட்டிருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒழுக்க தீர்மானம் செய்ய திறனுள்ளவர்களாய் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் உயிருடன் இருப்பார்கள், பங்களிக்கப்படுவார்கள். அந்த வச்சிரக்கல்லான கல்லுக்குள்ளாக புதிய எருசலேமிற்குள் மீட்கப்பட்டோர் இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 21:11 நகரத்திற்கு வெளியே ரட்சிக்கப்படாதோர் இருப்பார்கள். அந்த பூரண கண் பார்வையை பெற்றிருக்கும் மீட்கப்பட்டோர் நகரத்துக்கு வெளியே நிற்கும் தங்களுக்கு பிரியமானவர்களை கடைசி ஒரு முறை அந்த பலிங்க சுவரோடு பார்ப்போம் நினைக்கிறேன். துன்மார்க்கர் நித்திய அழிவிலே அழிக்கப்படுவார்கள் என்று சொல்லி, அதாவது மீட்கப்பட்டோர் அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்லி அங்கே யோவான் எழுதுகிறார். அன்பின் துளிகை நிமித்தமாகவே நீங்கள் நானும் செயல்களை மாத்திரமே தேவன் விரும்புகிறார். அவருடைய அன்பிலே நடக்கக்கூடிய பிள்ளைகள் அவருடைய சித்தியத்தை கட்டாயப்படுத்துவதில்லை. எனவே கட்டாயமாக பரிசுத்தகத்திற்கு அவர்கள் கொண்டு வர மாட்டார்கள். யாருமே அப்படி இருக்க மாட்டார்கள். அங்கிருக்கிறப்போ தங்கள் தீர்மானத்தைப்படி வந்தவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்திலே மற்ற எல்லாரையும் காட்டிலும், அல்லது இயேசு எல்லாவற்றைவிடும் இயேசுவை நேசித்தால் அவர்கள் அங்கே இருப்பார்கள். ஆனால் நகரத்திற்கு வெளியே நிற்கும் தங்களுடைய பிரியமானங்களை தாங்கள் இனி ஒருபொழுதும் பார்க்க முடியாது என்று நினைக்கும்போது நமக்கு மிகுந்த ஒரு வேதனையாக இருக்கும். தன்னுடைய அனுபவமாகத்தான் மீட்கப்பட்டு இருக்கும் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். இயல்பான ஒரு பாச உணர்வுகளையும், அதற்கு காரணம் தொலைந்து போன தன்னுடைய மகளிடம் சுவற்றை தாண்டி செல்ல அம்மாவும் தொலைந்து போன ஒரு தன் மனைவியிடம் செல்லலாம். ஆனால் நகரத்திற்கு செல்ல மாட்டார்கள். அவர்கள் முடியாது என்றால் எல்லாவற்றையும் அவர்கள் இயேசுவை நேசித்தார்கள். மத்தேயிலே வாசிக்கிறோம் 10:37, தகப்பனையாவது தாயையாவது எனிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது எனிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்கிற நீதியை இந்த பூமியில் இருந்தபோது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே நீங்கள் நானுமாக ஆண்டவர் சொல்கிறார், கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன். நம்மால் முடிந்த அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும். இப்பொழுதே அனுக்கிற காலம், இப்பொழுதே இரட்சநாள் வேதாகம் சொல்கிறது. நாளை என்று நாம் தள்ளி போட வேணாம். இன்றைக்கு நாம் நல்ல தீர்மானம் செய்வோம். அநேகரை நாம் பரலோகத்திற்கு கொண்டு வர பிரயாசப்படுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.